சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அருகே உடன் பிறந்த அண்ணனை தம்பியே விறகு கட்டையால் அடித்து கொலை செய்துள்ளார். குடும்ப தகராறு, கொலையில் முடிந்ததன் பின்னணி என்ன? சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அடுத்த இடங்கன சாலை பகுதியில் வசித்து வந்த சிவமூர்த்தி தறித்தொழில் செய்து வந்தார். இவருடைய தம்பி 25 வயதான கௌதமராஜ் கட்டட வேலை செய்து வந்தார். அண்ணன் தம்பி இருவருக்கும் இன்னும் திருமணமாகாத நிலையில் அவர்களுக்குள் அடிக்கடி குடும்ப தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. அண்ணன் எது செய்தாலும் தம்பிக்கு பிடிக்காது, தம்பி எது செய்தாலும் அண்ணனுக்கு பிடிக்காது. ஒரே வரியில் சொன்னால் கீரியும் பாம்புமாய் ஒரே வீட்டில் ஒன்றாக வாழ்ந்து வந்தனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு கௌதம்ராஜ் தன்னுடைய அண்ணனிடம் வழக்கம் போல் மல்லு கட்டியுள்ளார். கத்தி கூச்சலிட்டு சண்டை போட ஆத்திரத்தின் உச்சிக்கு சென்ற கௌதமராஜ் வீட்டின் அருகே கிடந்த விறகு கட்டை எடுத்து அண்ணன் தலையில் ஓங்கி அடித்துள்ளார். அதில் சிவமூர்த்தி சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தார். அதை பார்த்து அதிர்ச்சியடைந்த தம்பி கௌதமராஜ் அங்கிருந்து தப்பி ஓடினார். தகவல் அறிந்து வந்த மகுடஞ்சாவடி போலீசார் சடலத்தை கைப்பற்றி கொலையாளி கௌதமராஜை தேடி வருகின்றனர். இந்நிலையில் நேற்று இரவு இடங்கன சாலை அருகே சிட்டனூர் பகுதியில் அவர் மறைந்திருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் அந்த பகுதியை சுற்றி வளைத்தனர். போலீசார் வருவதை அறிந்து கௌதமராஜ் தப்பிக்க ஓடிய போது கீழே விழுந்து வலது காலில் முறிவு ஏற்பட்டது. இருப்பினும் அவரை விடாது துரத்தி பிடித்த போலீசார் கைது செய்து சிகிச்சைக்கு பிறகு அவரிடம் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குடும்ப தகராறில் உடன் பிறந்த அண்ணனை தம்பியே விறகு கட்டையால் அடித்து கொலை செய்த சம்பவம் சேலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.